பைத்தியம் பைத்தியம் சொல்லிட்டே இருந்த, கடைசியில அப்படியே ஆயிட்டேன். ஜீவா, நான் இல்ல இல்ல, நீ வருத்தப்படாத. அதை இதை சொல்லி என் மனசை கெடுத்துறாத. நான் இப்பதான் எல்லாத்தையும் மறந்துட்டு வரேன். எல்லாமே நான் செஞ்ச தப்புக்கான தண்டனை தான், மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா என் மனசுல இருக்கிற வேதனை போலீஸ் கிட்ட அடி வாங்கி மறையல. ஒரே ஒரு உதவி செய்வியா? இங்க இருந்து நான் சீக்கிரம் வெளியே போயிடுவேன். இந்த காயெல்லாம் ஆறிடுச்சுன்னா ரொம்ப அழகாயிடுவேன். எப்பவுமே என் மேல எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால மகேந்திர சார் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேஷம் வாங்கி கொடு. அப்படியாவது நான் பொழைச்சு போறேன். ஏ அழாத, நீ அழுதா அதுக்கும் நான் தான் காரணம், என்னதான் அடிப்பாங்க. I am Dr. Isaac. ஏன் டாக்டர் பாவம் அவர் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? கம்ப்ளைண்ட கூட நான் ஏற்கனவே வாபஸ் வாங்கிட்டேன். இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை பைத்தியமாக்குறீங்க. ஜீவாவை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அவனை நல்லா தெரியும். உனக்கு ஒண்ணுமே இல்ல, நீ நல்லா இருக்கன்னு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அன்னைக்கும் அவன் பைத்தியம் தான், காதல் பைத்தியம். ஏன்னா தான் பைத்தியம்னு மனப்பூர்வமா அவனே சொல்றான். அதுக்கு அர்த்தம் எங்க பாஷையில he is absolutely normal. அப்படின்னா தயவு செஞ்சு அவர் வெளியே விட்டுருங்களேன். அது உங்களை விட எனக்கு அந்த எண்ணம் அதிகமாவே இருக்கு. ஆனா அவன் நிரந்தரமா இங்கேயே இருக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்த ஒரு வழிதான் இருக்கு. இன்னைக்கு என்னோட கனவெல்லாம் கலைஞ்ச நாள். நானே என்ன வெறுத்த ஒரு நாள். அவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டமே இல்லை. எங்க அம்மாவுக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். மனசுல இறக்கமே இல்லாத அந்த ஆள் கூட வாழ்க்கை போற வாழணும்னு நான் முடிவு பண்ணேன். யோசிச்சு பார்த்தேன். என்னோட கல்யாணம் மரணம் ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தானே தோணுச்சு. அம்மாவுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணவும் எனக்கு மனசு இல்லை. அதனாலதான் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு நான் சாகலான்னு முடிவு பண்ணேன். உனக்கு தெரியுமா, 7 ஜென்மத்திலே நம்ம ஒன்னா வாழ்ந்திருக்கோம். எனக்கு உன் மேல அவ்வளவு ஆசை இருக்கு. ஆனா அந்த ஆசை என் மனசுல மட்டும்தான் இருக்கு. இதை நான் யாருக்கிட்ட போய் சொல்றது? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன்னை சாகிறதுக்கு நான் விடவே மாட்டேன். உன்னை காப்பாத்த மேல இருக்கிற ஏதோ ஒரு சக்தி ஒரு நல்ல வழியை காட்டும். இது என்னோட நம்பிக்கை. நான் சாகுற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன். ஜீவா. ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியே கொண்டு வர சொல்லிருக்கா. இவளுக்கு என்ன அவ்வளவு ஆக்குற? அவனை எதுக்கு பார்க்க போகணும்னு கேக்குறேன். ஏற்கனவே ஊரெல்லாம் இதே பேச்சு. உன் பொண்ணு கிட்ட சொல்லி வை, அடிச்சே கொன்னுடுவான் அவளை. இந்த ராகுலுக்குள்ள மோசமான ஒருத்தர் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது? தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும். உங்க குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அந்த பரதேசி நீ காதலிக்கிறியா? ராகுல், என்ன மிரட்டுறதுக்கு நீ இன்னும் என் புருஷன் ஆகலைங்கிறத மறந்துடாத. நான் அவனை காதலிக்கிறேன்னா நீ சந்தேகப்படுறல? என் மனசு மாறிட்டு தான் இருக்கு. அதான் நான் இப்படி எல்லாம் பேசுறேன். என் பணம், அதிகாரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி நான் ஜீவாவை வெளியே கொண்டு வருவேன். ஒண்ணு பண்ணலாம், பிளானிங் வேணாம், சாலி பண்ணலாம். அப்பதான் ஒரு ஃப்ளோ இருக்கும். ஜீவா எங்க? கூப்பிடுங்க ஜீவாவை. என் பையனை பார்க்காம நான் போக மாட்டேன். ஷூட்டிங் நடத்தவும் விட மாட்டேன். கூப்பிடுங்க ஜீவாவை. தயவு செஞ்சு கத்தாதீங்க, கொஞ்சம் இருங்க ப்ளீஸ். சார் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க ப்ளீஸ். சொல்லுங்க, சொல்ல பாருங்களா இல்லையா? இங்க நடக்கிற வேலையை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா உங்க பையன் உங்களுக்கு கிடைச்சிடுவானா? என் பையனை நீங்க எல்லாருமா சேர்த்து குழி தோண்டி போச்சுறீங்க. உங்க ஒருத்தனையும் நான் உயிரோட விட மாட்டேன். எங்க பிள்ளைய கூட்டிட்டு தான் நாங்க போவோம். Where is my boy? Tell me, tell. எங்களுக்கு ஜீவா தான் முக்கியம். எங்களுக்கு அவன் வேணும்யா. எங்களுக்கு ஜீவா வேணும். இங்க ஜீவா இல்ல, இங்க வேணும். ஜீவா இங்க, ஜீவா எங்க? சொல்லுங்க. சொல்லுங்க சார். விடுங்க. போலீஸ் கூப்பிடுங்கயா. ஜீவா, ஜீவா எங்க? ஜீவால. சுமார். விடவே கூடாது. அந்த பையனை தான் மென்டல் ஹாஸ்பிடல்ல சேர்த்தீங்க. பாவம் இவங்களே ஏதாவது பண்ணணுமா? இங்க ஷூட்டிங் நடக்க வேண்டாமா? செல்ஃபிஷா இருக்காதீங்க. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. இங்க யாரும் கலட்டா பண்ணாதீங்க. ஜீவாவுக்கு ஒண்ணு ஆகல.
சட்டத்துக்கு முன்னாடி ஜீவா குற்றவாளிங்கிறத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சில ஃபார்மாலிட்டிஸ்க்கு அப்புறம் அவனை வெளியில விட்டுருவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, ஆனா போலீஸ் கஸ்டடியில இருக்கா. நீங்க எல்லாரும் போய் அவனை பாக்குறதுக்கான ஏற்பாட நான் செய்யறேன். அந்த மனசாட்சி இல்லாத பொண்ணை எங்க கூப்பிடுங்க. அவளை நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். அன்னைக்கு டிவில பெருசா பேட்டி கொடுத்தால, எங்களை எதுவும் பண்ணல, அன்பா நடந்துகிட்டு விடுவிச்சாருன்னு. பாவம் என் புள்ளைய நடுக்காட்டுல விட்டுட்டு மனசாட்சியே இல்லாம வந்தால. உங்க சார் இங்க வர சொல்லுங்க சார். 4 கேள்வி கேட்டு அப்புறம் போறோம். நடந்தது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து என்ன ஆக போகுது? சார், அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கட்டும். பாடி துரோகி, என் புள்ள உயிருக்கு மேல உன்னை அவன் காதலிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா கடைசி வரைக்கும் அவனை நீ புரிஞ்சுக்கவே இல்ல. இதோ பாரு, காதலிச்ச பாவத்துக்காக என் புள்ளைய பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தியே, உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. It is quite cheating, no? மனிதர்கள் எப்போது மற்ற மனிதர்களிடம் காட்டும் நம்பிக்கை துரோகத்தை தான் நீயும் செய்திருக்கிறாய். சினிமால எல்லாம் காதலுக்காக சாகுற மாதிரி நடிக்கிறீங்க. நிஜ வாழ்க்கையில காதலிக்கிறவங்கள சாகடிப்பீங்களா? இல்ல, காதலையே குழி தோண்டி புதைச்சிட்டான். பாசத்தை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு படத்தை விட இன்னொரு படத்துல இவங்க வீட்டுல இருக்கிறவங்க பேமெண்ட் கம்மியா வாங்கினா அவங்களுக்கு திட்ட தெரியும். இப்ப எனக்கு 2 மனசா இருக்கு. அதனால என்னால ஒரு முடிவு எடுக்க முடியல சார். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட பொசிஷன், இமேஜ், ஃபியூச்சர், இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னையே நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கூட வாழறதுக்கு ஒரு நல்ல மனசுள்ள ஒருத்தர் வேணும். இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன சார் வேணும்? ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். உங்க ஷூட்டிங்ல கேமராக்கு முன்னாடி எத்தனையோ தடவை நான் ஆடி பாடி நடிச்சிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் என் மனசுல இந்த சந்தோஷம் இல்ல. மனசுல நிம்மதியோட சந்தோஷத்தோட வந்து நடிக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். ராகுல், ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு. டிவி மீடியான்னு எல்லாருக்கும் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, டாக்டர் ஐசக் அவன் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு. அதுவும் ஒரு பிரச்சனை தான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஜீவா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போயிட்ட மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. அவன் அப்படி எல்லாம் செய்யற ஆளுன்னு எல்லாரும் நம்புவாங்க. என்ன ஐடியால இருக்கு நீ? கொன்னுடாத. இல்ல இல்ல, என் நோக்கம் அது இல்ல. ஆனா என்ன வேணா நடக்கலாம். நான் கிளம்புறேன். டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ராகுல், பி கேர்ஃபுல். ஓகே. ஹலோ. வாட்? எப்போ? ஓகே. என் வாழ்க்கையில எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான். உண்மையை சொல்லணும்னா இந்த கிட்னாப்பிங்க்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் வந்துச்சு. அப்படின்னா நீங்க ஏற்கனவே முடிவு பண்ண கல்யாணம்? அந்த முடிவை அம்மா தான் எடுத்திருந்தாங்க. அம்மாவே இப்ப அதை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த முடிவை என் எதிர்காலத்தை யோசிச்சு எடுத்திருக்காங்க. அப்படின்னா கல்யாணம் உடனடியே இருக்குமா? ஜீவாவை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே நடந்துடுச்சு. ஆனா நான் இப்போ அதை ஏத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இந்த போட்டோ தான் எல்லாத்துக்குமே ஆதாரம். ஒரு படத்துக்காக எடுக்கப்பட்ட கல்யாண சீன் தான் இது. ஆனா இதுதான் என்னோட கல்யாண போட்டோன்னு நான் நம்புறேன். அன்பால மட்டும்தான் ஒரு பொண்ணோட மனசை யாரா இருந்தாலும் பெற முடியும். ஜீவோட காதல பைத்தியக்காரத்தனம் தான் நான் நினைச்சேன். ஆனா இப்போ அவர் காதலோட ஆழம், பாசம், கலங்கம் இல்லாத அன்பு, இது எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சமாதானப்படுத்த என் அம்மா ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்பெல்லாம் என் மனசுல ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருந்தது. இதுக்கு மேல யோசிச்சா என் வாழ்க்கைய ஒரு முடிவுக்கு வரும்னு தோணுச்சு. கடைசியில அவர்தான் என்னோட வாழ்க்கை நான் முடிவு பண்ணிட்டேன். எஸ். பெருசா பப்ளிஷ் பண்ண அவசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜீவாவுக்கும் எனக்கும் இதனால பெரிய பிரச்சனைகள் காத்துட்டு இருக்கு. அதனாலதான்
நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு அந்த ஊர்க்காரங்களும் ஒரு காரணம். அவங்க எதிர்பார்த்ததும் இதுதான். எங்களை காப்பாத்திக்கிறதுக்கும் எல்லாரும் வேண்டிக்கணும் தான் நான் இந்த அளவுக்கு இதை பப்ளிஷ் பண்றேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அவர் கூட நான் வாழணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.